உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை. ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா, அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள், விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க,
அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தன்னம்பிக்கையை மூலதனமாக தைரியத்தை எப்பொழுதும் தன்னுடைய மனதுக்குள் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ராசியில் மேச ராசி ஒன்று. மேச ராசி சொல்லவே தேவையில்லை, 7.5 சனியை பார்த்து பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ நான் சொன்ன வீடியோவெல்லாம் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. இதுதான் உண்மை. ஏன்னா 7.5 சனி மேசராசினியர்களை மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்காது என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ மேச ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றமான சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நிலை ஏற்படும். இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனை இல்லை, உடல் ரீதியாக என்ன மன அழுத்தங்களோ அல்லது மனசுக்குள்ளே உள்ள அழுத்தத்தினால உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலை மாறி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான செயல்பாடுகள் நம்மளுடைய மேசராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான மருத்துவரை நாடி நீங்கள் விடை பெறுவதற்கான நல்ல விதமான மாற்றத்தை பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய மேசராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. அதேபோல் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பண வரவுகள் அதிகரிக்கும். நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கேருந்து பணம் வரும், எப்படி வரும், அதை என்ன சொல்லுவாங்க, நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன் தெரியாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக திடீர் பண வரவுகள் வருவது மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, மறைஞ்சு நின்று அடிக்கிற எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யார் என்பதை இந்த மாதத்தில் நீங்கள் தெளிவாக அறிவீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உண்மையாக ரியலாக வேலை பார்த்தும் கூட உங்கள் கூட இருக்க சில நபர்களாலவே நீங்கள் கெட்ட பேர் ஆகியிருப்பீங்க. ஸோ அந்த நிலையை மாற்றி அமைத்து உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதேபோல் அரசாங்க சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் பல விஷயம் தடைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாராச்சும் அரசாங்க வேலைக்காக எழுத போகிறீங்க, எழுதலாம்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வட்டம் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணிடுங்க. எது சித்திரை மாதத்தில் உறுதியாக அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான செயல்பாடு கிரகங்கள்
சூரிய பகவான் மூலமாக உங்களுக்கு அத்தனை விதமான கிரகங்களும் உங்களுக்கு முழுமையாக செயல்படும், உங்களுக்கு ஃபேவராக செயல்படுவாங்க. சரியா? ஸோ அதனால் மறக்காமல் அப்ளிகேஷன் பண்ணாதவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க சில சிக்கல்களை சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரலாம். ஸோ அது அப்படியே ஒரு முடிவை கொடுத்து உங்களுக்கு ஃபேவராக அமையும். உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேவராக அமைவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. முக்கியமான பிரபலங்களை சந்திப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு பிரபலங்கள், அதாவது உங்கள் ஊரில் உள்ள மிக முக்கியமான பிரபலங்களாக கூட இருக்கலாம். அது அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரபலங்களை நீங்கள் சந்திக்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது, மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய செயல்பாடாக கருதலாம். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவனால் வந்து உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் பல விதமான கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா சனி பகவான் 11 தானே உட்கார்ந்தார். ஸோ அப்போ மூத்த சகோதரருக்கே மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தம்பி நம்மளை மதிக்க மாட்டேங்க, நம்ம தங்கச்சி நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க. ஸோ அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் கூட பேசாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னா பேசும்போது கூட தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்கள் மூத்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கிறது. உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை நீங்க போகுது. எந்த சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா வழி சொத்தில் எவ்வளோ பெரிய ஆளே ஆப்போசிட்டில் நின்னாலும் சரி உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அப்படியே போவீங்க, பேசுவீங்க, உங்களை பார்ப்பாங்க, சரி ரைட்டு கொடுத்துரு, அவங்க பக்கம் கொடுத்துரு அப்படின்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்றவங்க கூட உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லுவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கு, எங்கள் அப்பா சொத்துக்கு எனக்கு கேஸ் நடக்குது, நான் நேர்மையாக இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா சொத்தை வந்து இன்னொருத்தவங்க அபகரிக்க நினைக்காங்க பங்காளிகள் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசிக்காரங்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைவதற்கான செயல்பாடு ஏற்படுகிறது. மேசராசி என்பவர்களில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மேசராசிக்காரங்க யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ, இவ்வளவு நாளாக தொழிலில் லாபமே இல்லை, லாபங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், தொழிலை விட்டுட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறோம், ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது, காசை வாங்கி உள்ளே போட்டு, அதாவது கடன் வாங்கி காசை உள்ளே போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆனால் எங்களால் அந்த எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல விதமான லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ தொழிலில் லாபத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடைபெறுது. என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேச ராசி சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலும் மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் போய் வலு இழக்கிறார். அப்போ நம்மளுடைய மேசராசி என்பர்கள் முடிஞ்சளவு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்தமான, உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு புதிய முயற்சிகள் எடுத்தால் மட்டும் ஒரு தடவை அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, இது செய்ய போகிறேன், இது செய்கிறதுனால கொஞ்சம் நன்மை இருக்குமா, ஸோ இதில் என்னென்ன மைனஸ் இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ளஸ் மைனஸை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது உண்மையான நபர்கள்ட்ட போய் கேளுங்க, தேவையில்லாத நபர்கிட்ட கேட்டு ஏமாந்து விட வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் கூறும் சில கருத்துக்கள் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை செய்யவா வேண்டாமான்னு முடிவெடுத்து செய்யும். அதே போல் உங்களுடைய வீடு மனை கட்டக்கூடிய செயல்பாடுகளை ஏதேனும் முயற்சி எடுக்கிங்கன்னா முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வைகாசிக்கு மேலே தொடங்கும். வைகாசிக்கு ஸ்டார்டிங் பிறகு கூட தொடங்குங்க. வீடு சம்மந்தப்பட்ட ஆல்ட்ரேஷன், வீடு சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் கொஞ்சம் மேசராசிக்காரங்க கட்டாயமாக கவனம் செலுத்துங்க. அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் கவனம் செலுத்துங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்க வேண்டாம், அது மட்டும் உறுதியாக செஞ்சிடக்கூடாது. செஞ்சீங்கன்னா
அதில் நிறையா செலவுகளை சந்திக்கக்கூடும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ரேட்டுன்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு இதை வந்து கூண ரேட்டுக்கு கொண்டு விற்றுருப்பாங்க. ஸோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். வண்டி வாகனங்கள் வீடு மனை கட்டக்கூடிய விஷயங்களில் மேசராசிக்காரங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகளையும் அற்புதமான செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படும் என்பது உண்மை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அண்ணன் இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேசராசிக்குள்ளே வருகிறார். மேசராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில். ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும். அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம்,
கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வைக்கணும். அது விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கன்னி ராசினியர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த சித்திரை மாதத்தில் கன்னி ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதாவதுங்க 1.5 வருஷமாக போராட்டம், மன அழுத்தம், கவலை, என்ன பண்ணனே தெரியலை, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எங்களால் முடியலை அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திருக்கீங்க. மனசுக்குள்ளேயே எல்லா பிரச்சனைகளையுமே மனசுக்குள்ளேயே போட்டு போராடி எல்லாமே சலிச்சு போச்சுங்க. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு தடைகளை விலக்கி அவர் என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உறுதியாக இருக்கும். முதல்ல இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, அது வீடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, தூய்மையாக வச்சுக்கோங்க. ஸோ தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான இடத்தை நோக்கி பயணிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தூய்மை இல்லை என்றால், அதாவது வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது, வேலை பார்க்குற இடத்த சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, வண்டியை சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் சுத்தம் இல்லாமல் வைத்து கொண்டால் சில சிக்கல்களையும் சில மன அழுத்தங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ரொம்ப படாத பாடுபடுறீங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்த நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 2024 பிப்ரவரிலேருந்து நவம்பர் டிசம்பர் வரையும் போராட்டம், டிசம்பர் வரையும் வச்சு செஞ்சாங்க. நீங்கள் உண்மையாகவே பேசினாலும் சரி, உண்மையாகவே இருந்தாலும் சரி, உங்களை குத்தம் சொல்லி குறை சொல்லி கஷ்டப்படுத்தி
உங்களை அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்தவங்க தான் உங்கள் கூட இருந்தவங்க, உங்கள் கூட வேலை பார்த்தவங்க அத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கடந்து வந்து இப்போ உத்திர நட்சத்திரக்காரங்க அதே அழுத்தம் அதே போராட்டத்தை கடந்து வந்துருக்கீங்க. வேலையில் இடமாற்றத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த நிலையில் எப்படா மாறுவேன்னு நீங்கள் காத்து கிடக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாற்றம் இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து ஏற்பட போகுது. ஸோ அந்த மன அழுத்தம் குறைய போகிறது. சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க. இந்த மாதத்தில் உறுதியாக சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற செவ்வாய், அவரே உங்களுக்கு 8ஆம் இடத்த அதிபதியாக வராரு. ஓகேவா? ஸோ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்றார். அப்போ முயற்சியில் உள்ள தடைகள் விலகும், முயற்சியில் உள்ள பிரச்சனை விலகும். உங்களுடைய முடியாதுன்னு சொன்ன வார்த்தைகள் இனிமேல் உங்கள் வார்த்தைகள் எல்லாமே முடியுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் கூட பயணித்த அத்தனை பேருமே உங்களுக்கு பல அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க, பல கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. இனிமே அந்த கஷ்டமும் கவலையும் கொஞ்சமாவது குறைஞ்சி, கொஞ்சமாக அதான் சொன்னால் ஒரு 80 கிலோ வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 30-40 கிலோ வெயிட்டை எடுத்துகிட்டு அப்படி என்ன பண்ணலாம், பரவாயில்ல சும்மா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வார்த்தையை இந்த மாதத்தின் முதல் நீங்கள் ஒரு பயணத்தில் தொடங்குவீர்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் இனிமேல் உதயமாகும். இவ்வளோ நாளாக போராட்டம் இந்த வார்த்தைகள் பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கான டாப் லிஸ்ட்டில் போக முடியும்னு நம்ம சொல்லலை. ஸோ கோச்சார ரீதியாக இந்த பிரச்சனை இதே உங்கள் சுய ஜாதகம் வலுவாக அடுத்த கட்ட தசாபுத்திகள் உங்களுக்கு இப்போ இந்த சித்திரை மாதத்துலலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் சில நேரங்களில் மாறும். ஸோ அப்படி மாறுற நிலைகளில் உங்கள் சுய ஜாதகம் இருந்தால் இந்த பர்சன்டேஜும் ப்ளஸ் உங்கள் சுய ஜாதகத்துடைய பர்சன்டேஜும் இணைந்து உங்களை டாப் லெவலில் கொண்டு போயிடும். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளுடைய கன்னிராசினியர்கள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திப்பீர்கள். இந்த கன்னிராசியை சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து கண்டக சனியாக பார்க்குறார், இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ இந்த சித்திரை மாதத்தில் என்ன விஷயங்கள்லாம் உணர்த்தணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கன்னிராசிக்கு சனி பயிற்சி பலன்களை முழுமையாக சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் இதான முதல் மாதம். ஸோ முதல் மாதமே நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா அடுத்து 11 மாதங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக கொண்டு போயிடுவோம்ல. ஓகேவா? ஸோ அதற்காக என்ன சொல்ல வரேன்னா, புதிய உறவுகள் அப்படின்னு ஒன்று வருதுன்னா அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யோசித்து எடுங்க. சரியா? அதேபோல் கன்னிராசியில் உள்ள பெண்கள் எக்கார்ந்த கொண்டும் முகந்தெரியாத நபர்களையோ நம்பி ஏமாற வேண்டாம். சமூக வலைதளங்கள் உள்ள எல்லா ஆப்லேயுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அத்தனை ஆப்புமே உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கையாளுறதை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்க. வார்த்தைகளால் சில பேர்களை வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் வார்த்தைகளால் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசிட்டீங்கன்னா அதை ஒரு பாயிண்டை எடுத்து உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுபோல் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. எக்கார்ந்த கொண்டும் பப்ளிக்கில் அப்டேட் பண்ண வேண்டாம். ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துருங்கிறதுனால கவனமாக இருங்க. அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறத கடைப்பிடிச்சிக்கோங்க. இப்போ இருந்தே கடைப்பிடிச்சிக்கோங்க. கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உறவு அப்படியே உங்கள் கூட இருக்கும். ஸோ தேவையில்லாத வார்த்தைகளையோ தேவையில்லாத விவாதங்கள் வரும்பொழுது கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டீங்கன்னா அந்த உறவு உங்களை விட்டு கடந்து ஆப்போசிட்டில் நிற்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர் நண்பர்களிடம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களிடம் எக்கார்ந்த கொண்டும் உங்களுடைய குடும்ப விஷயங்கள், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயமோ கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனை விஷயங்களையோ பகிரவே கூடாது. அது கன்னிராசிக்காங்க இப்போ மட்டும் கிடையாது, எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ஏமாற்றப்படுவீங்கன்னா யாரை நம்பி உண்மையாக சொன்னீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் கவனமாக கையாளுங்க. கவனமாக கையாண்டால் நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றமும் உண்டு. கூடிய வரை புதிய முயற்சிகளை மட்டும் எடுக்கவே வேண்டாம். அதாவது புதுசாக ஒரு விஷயம் செஞ்சால் ரொம்ப பிரபலமாகிடுவேன்,
ரொம்ப காசு வந்துடும் அப்படின்னு உங்களை மிகைப்படுத்தி காட்டினாங்கன்னா அந்த விஷயங்களை எக்காந்த கொண்டும் தலையிடவே கூடாது. ஸோ அப்படி தலையிடும் பொழுது ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும். இவனால் மனசுக்குள் உள்ள அழுத்தம் கவலை உறுதியாக இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலே நீங்கள் ஒரு நிம்மதியான தூக்கத்தை நோக்கி பயணிக்க முடியும். எவ்வளோ டயர்டானாலும் தூக்கம் இல்லை, அதாவது என்ன சொல்கிறேன்னா கண்கள் தான் மூடி இருக்கேன், மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா அந்த டிப்ரெஷன் உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்து குறைய போகிறது. செலவுகள் அதிகமாக போயிருக்கு, விரைய செலவு நிறைய போயிருக்கு. ஸோ என்ன சொல்கிறேன்னா வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வரவு 1 லட்சம் வருது அல்லது 50,000 வருதுன்னா செலவு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இது எப்போ குறையும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேருந்தே தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு குறைக்கப்படும். தேவையான செலவுகளை மட்டுமே செய்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. உத்திர நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இன்னும், அதாவது சித்திரை மாதம் 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சித்திரை 15க்கு மேலே அந்த கவனம் உங்களை மாற்றத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் இயக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. உங்களுடைய தாயாரை எக்காரணம் கொண்டும் வார்த்தைகளாலேயோ மனதாலேயோ காயப்படுத்தி விடக்கூடாது. ஸோ காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதனால் சில பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். ஸோ விவாதங்கள் வருதுன்னா கட்டாயமாக நகர்ந்து சென்றுங்க. ஸோ அல்லது உங்கள் தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா சரியான மருத்துவரை நாடி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் இதிலேருந்து நான் வெளியே வரணும், அதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் கொஞ்சமாச்சும் நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு கன்னி ராசிக்காரர்கள் நினச்சிங்கன்னா பைரவர் வழிபாடை பின்பற்றுங்கள். பைரவரை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. அதேபோல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ரோட்டோரம் இருக்கும் நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு பிஸ்கட் வாங்கி போடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக நீங்கள் பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா அல்லது டெய்லி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற சகலவிதமான கஷ்டங்கள் கவலைகள் போராட்டங்கள் ஏமாற்றங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றிகள் முயற்சிகளில் நம்பிக்கை ஒரு சாதகமான சூழ்நிலைகள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கிரகங்களும் பைரவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை கொடுப்பார்கள் என்பது கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கன்னிராசிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம், நன்றி. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும். அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் ஏன் கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது வந்து நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க
நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கடக ராசி நேயர்களுக்கு சித்திரை மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன விஷயங்களுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய கடகராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்து மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பிறகு கடகராசிக்காரங்க இனிமேல் தான் சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக உங்களுடைய மனசில் எவ்வளவோ போராட்டம், ஏன்டா வாழ்கிறோம், எதுக்குடா இருக்கோங்கிற தன்மையிலலாம் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அவ்வளோ கஷ்டங்களையும் அவ்வளோ கவலைகளையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே வேறு வழி இல்லாமல் சிரிச்ச முகமாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி வாழ்ந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு துவங்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துட்டார். ஸோ அப்போ சூரியன் 10இல் அமர்ந்து உங்களுடைய பதவி உயர்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக உங்கள் கூட உள்ள அத்தனை பேருக்குமே பதவி உயர்வு கிடச்சிக்கும். ஆனால் உங்களை மட்டும் நிராகரிச்சிருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக டிவிகளில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஆஃபீஸில் உருவாக்கீங்களோ மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வார்த்தையை சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. என்னடா அது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இவருக்கு இந்த வேலை கிடச்சிருச்சே, இந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சிருச்சே, அதே போல் இந்த பொண்ணுக்கு பதவி உயர்வு கிடச்சிருச்சு, இவ்வளோ நாளாக இவங்களை யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருந்தாங்களே அப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு செயல்பட போகுது. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். விட்டு போன குடும்பம் கூட உங்களை தேடி உங்கள் கூட சேருவாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மதிக்காமல் உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ அது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ இருந்திருக்கும். வார்த்தைகளாக சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழுத்தங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுலேருந்து ஒரு விடுதலையை இந்த சித்திரை மாதம் முதலே நீங்கள் பெற போகிறீங்க. இது மிகப்பெரிய காரணம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்த சனி பகவான், இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9க்கு போயிட்டார். ஓகேவா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதேபோல் இந்த சித்திரை மாதத்தின் நாயகன் என்ன கருதப்படுகின்ற சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் உட்காந்துருக்கனால பதவி உயர்வு உறுதியாக கிரக ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் மூலமாக கிடைக்கப் போகுது என்பது உண்மை. உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் அப்படியே தட்டி தூக்கிடுவீங்க. அசால்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி தூக்கி ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. ஸோ அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. நன்மை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் சிறப்பாக இருக்க போது, புதிய தொழில் தொடங்குவதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்கி அதில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் லாபத்தை பெறக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது என்பதை பார்க்கும். கடகராசிக்காரங்களில் இன்னொரு சிறப்பான செயல்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதனால் வண்டி வாங்கலாமா வேண்டாமா, வாங்கினா அதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் யோசிச்சுருந்த நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய தகப்பனார் வழியில் உள்ள சகோதரி, அதாவது உங்களுடைய அத்தைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்க உங்கள் கூட பேசாமல் இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் கூட பேசுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுது. அப்பா வழி சொத்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதேபோல் தாயார் வழி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தாலும் அதுவுமே தடையை நீக்கி உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உறுதியாக சேரக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான சூழ்நிலை என்னென்னா, உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில்
மாற்றத்தை கொடுப்பார். என்ன மாற்றம் கொடுப்பாருன்னா, சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் உண்டு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கோ அல்லது இளைய சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து மட்டும் போடும்போது கவனம் செலுத்தணும். அவங்க மூலமாக முன்னேற்றம் உண்டுங்கிறதுக்காண்டி கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் கையெழுத்து போடணும். அதுபோல் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் அந்த வாகனம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாச்சும் கடன் வச்சுக்கோங்க. மொத்த அமௌண்ட்டு கொடுத்து வாங்காமல் சின்னதாக ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 10-20% அடுத்த வாரம் தரேன் இல்லை அடுத்த மாதம் தரேன்னு சொல்லி ஒரு சின்ன கடன் வாங்கி கடன் கொஞ்சமாச்சும் கடன் வச்சு நீங்கள் வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. அவசரப்பட்டு ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுடைய வீட்டிலேருந்தோ அல்லது ஏடிஎம்லேருந்தோ எடுத்து கொடுத்துட வேண்டாம். ஸோ முடிஞ்சளவு பக்கத்தில் உள்ள யார்ட்டையாச்சும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, நான் வண்டி வாங்கிக்கிறேன் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கடன் வாங்கி வண்டி வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன தொகை, ரொம்பவும் வாங்கிட வேண்டாம், சின்ன தொகையாச்சும் வாங்கினீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. வண்டி வாகனங்கள் வாங்குவது மூலமாக தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை சந்திக்கக்கூடாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அதே போல் யாரெல்லாம் கடகராசியில் திருமணத்துக்கான முயற்சிகள் இருக்கீங்களோ உங்களுடைய முயற்சிகளில் நன்மைகள் இருக்கும், அடுத்த கட்ட செயல்பாடு இருக்கும், உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே போல் வந்து புதிய நண்பர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுடைய மூத்த சகோதரிகள் உங்களுக்கு ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு நாட்களாக உங்களை விட்டு விலக வேண்டும் நினைத்தவர்கள் கூட தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உங்களுடன் மீண்டும் பயணிக்க வேண்டும் என்ற அப்ளிகேஷன் போடக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் கடகராசியில் யாரெல்லாம் போலீஸ் துறையில் வேலை பார்க்குறீங்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே உறுதியாக பதவி உயர்வு கிடைக்க போகுது. அடுத்த போஸ்டிங் உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் அல்லது 10 பேர் இருக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கடகராசிக்கு 100 பேர் அல்லது 80 பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பில் உங்களை அடுத்த கட்ட உயர்ந்த பதவிக்கு கொண்டு போக வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி வழங்குகின்றன. ஸோ இது போதும்ல, எவ்வளவோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, என்னால் முடியலா சாமின்னு நீங்கள் இருந்த நிலையை மாற்றி உங்களுடைய கிரக ரீதியாக இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வை தருகிறது. ஸோ இந்த உயர்வுகள் மூலமாக முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இந்த கடகராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாஜனு வழிபாடு பண்ணுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. அல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் சென்று தாயாரை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளை, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் நீங்கள் மகிழ்ச்சி பெற்று சந்தோஷமாக வாழ உங்களை வாழ்த்தி வழங்குகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை. ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற
பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வைக்கணும். அது விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும்,
கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? இந்த சித்திரை மாதத்தில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க. என்னென்ன மகிழ்ச்சி கிடைக்க போகுது, என்னென்ன வெற்றிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதத்தோடு சேர்த்து 12ஆம் மாதம், சித்திரை மாதத்தை சேர்த்து 12 மாதம். இந்த 12 மாதமாக உங்களை ஒவ்வொரு விஷயங்களிலும் பலவிதமான சிந்தனையை கொடுத்தாரு. எதை செய்வதாக இருந்தாலும் அதை செய்யவா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனையாயிருமோ, ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருமோ. ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு அதிகமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் குரு பகவான் கொடுத்துருந்தார். ஸோ அந்த குரு பகவானுடைய செயல்பாடுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அவர் நகர போகிறாரு அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிலீஸ் கொடுப்பார். அப்போ ரிலீஸ் கொடுக்க போகிறாருன்னா என்ன பண்ணலாம், ரிஷபராசிக்காரங்க அப்படியே தன்னுடைய முழு சிந்தனையும் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மாதம். இவனால் சிந்தித்து செயல்படுத்த முடியாத என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். முடியாது ஒன்று இந்த மாதத்தில் கிடையாது என்ற வார்த்தையை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள்